எப்பா, இந்த சூழ்நிலையை பார்த்தா சந்தோஷப்படுறதா இல்லை துக்கப்படுறதான்னு தெரியலப்பா. என்னப்பா பண்ண? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? ஒரு கிராமத்தில் முத்துன்னு ஒரு விவசாயி இருந்தாராம். மனுஷன் எப்போவும் முகத்தில் ஒரு சிரிப்போடையே இருப்பாராம். அவருக்கு கத்தர் மேலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த வருஷம் என்னடான்னா வெயில் கொளுத்துது, வானத்தில் ஒரு துளி மேகம் கூட இல்லை. கூட இருக்கிற சின்ன தம்பி கேட்குறாரு, ஏன் முத்து, நிலமெல்லாம் காஞ்சு கருவாடாக போயிட்டுருக்கு, நீ என்னடானா இப்படி பாட்டு பாடிட்டு சந்தோஷமாக இருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு முத்து சொன்னாராம், ஏன்பா சின்ன தம்பி, வானத்தை படைச்சவர் என் கூட இருக்கும்போது இந்த வானிலை என்ன பண்ணிடும்? அவர் மேலே நான் வச்சிருக்கிற சந்தோஷத்தை இந்த வெயில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாராம். ஆனால் முத்துவுக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஆசை இருந்துச்சான். அவரோட பொண்ணு படிப்பு முடிச்சுட்டு டவுனுக்கு போய் வேலைக்கு சேரணும், ஒரு நல்ல ஸ்கூட்டர் வாங்கணும்னு. ஆனால் நிலத்துல விளைச்சல் இல்லாமல் எப்படி வாங்குறது? இது அவர் யார்கிட்டையும் சொல்லலை. கத்தர்கிட்ட மட்டும், உமக்கு தெரியும்ப்பா, என் மகளோட ஆசையை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நேரத்தில் எப்பவும் போல் மனமகிழ்ச்சியோடு இருந்தாராம். திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் முத்து நிலத்தில் இருக்கும்போது காற்று பயங்கரமாக வீச ஆரம்பிச்சுதான். கருமேகம் திரண்டு வந்துச்சான். ஊரே பதறுது. ஆனால் நம்ம முத்து மட்டும், பாப்பா மலையே, என் கத்தர் உன்னை எனக்காக தான் அனுப்பியிருக்காரு அப்படின்னு கையை தட்டி மலையில் நனைய ஆரம்பிச்சாராம். நிலமும் குளிர்ந்து போயிடுச்சான். விளைச்சல் அமோகமாக இருந்துச்சான். அதே சமயம் முத்து ஒரு முறை உதவி செஞ்ச அவரோட பழைய நண்பர் ஒருத்தர் டவுன்ல இருந்து வந்தாராம். முத்து அந்த வறட்சியிலையும் விசுவாசமாக சந்தோஷமாக இருந்ததை கேள்விப்பட்டு அவர் சொன்னாராம், உன் மகளோட வேலை விஷயமா நான் ஒரு சின்ன உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி டவுனில் வேலை கிடைக்க அந்த பொண்ணுக்கு உதவி செய்தாராம். நிலத்தில் விளைச்சலும் அமோகமாக இருந்ததுனால முத்து ஒரு ஸ்கூட்டரை வாங்கி தன்னோட பொண்ணுக்கு பரிசாக கொடுத்தாராம். அந்த முத்து மழையை எதிர்பார்த்து சந்தோஷப்படலை, மழையை தரப்போகிற கத்தரை நினச்சி சந்தோஷப்பட்டாராம். அதனால அவர் வாயை திறந்து கேட்காத பெரிய உதவி கூட அவருடைய வீட்டுக்கு தேடி வந்துச்சான். கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் கத்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாயிருங்க. அவர் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் என்னென்னலாம் வேண்டுனீங்களோ, எதெல்லாம் நினைத்திருக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆமென்.